எரேமியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களையும் தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணினாய், விபச்சாரம் பண்ணினாய். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் விக்கிரகாராதனை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை எனக்கு விரோதமாக செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இன்னும் மற்றொன்று, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று கட்டி கொண்டார்கள். ஜீவ ஊற்று எங்க இருக்கு? வெடிப்புள்ள தொட்டி எங்க இருக்கு? வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி நிற்குமா? அதைத்தான் விக்கிரகாராதனை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். ஆனா எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, திரும்பி வா. அவரிடத்துல திரும்பி வா, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல 7வது வசனத்துல பாருங்க, அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். எவ்வளவு காரியங்கள் நீ செஞ்சால் நான் திரும்பி வா அப்படின்னு சொல்றேன். அதுதான் தகப்பனின் இருதயம். ஒருவரையும் விட்டுட்டு போகணும் மனசு அவருக்கு இருக்கவே இருக்காது. பிரியமான வாலிபர்களே, இன்றைக்கு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லா அடிமைத்தனத்தினின்றும், எல்லா பாவ பழக்கத்தினின்றும் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சிற்றின்பங்களினின்றும் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது ஒருவரும் தப்பிக்க முடியாது. அவருடைய சத்தத்திற்கு ஒருவரும் தப்பிக்க முடியாது. No one can escape from his judgment. அவருடைய நியாயத்திற்கு நின்று ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வா. இளையகுமாரன் அவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவன் தூரத்திலே வரும் பொழுது தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களை செய்கிறார். நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர். ஸ்தோத்திரம். தகப்பனுடைய இருதயம் அதுதான். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்மளை தேடி வந்து ஓடி வந்து அணைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு ஒரு அழைப்பை தேவன் விடுக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது முற்றிலுமாக உங்களுடைய எல்லா காரியங்களும் மாறி போகும். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.